பொற்கதிர் என்ற அழகான ராஜ்ய வீரசேகரன் என்ற அரசர் நீதியுடன் ஆட்சி செய்து வந்தார். அவரின் மகள் இளவரசி பூவிழி. இளவரசி பூவிழி அவளின் பெயருக்கேற்ற அழகு மட்டுமல்லாமல் தனது நாட்டு மக்களிடம் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொண்டாள். இளவரசி பூவிழிக்கு திருமணம் நிச்சயமானது. அதை கேட்ட நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். ஆனால் அந்த ராஜ்யத்தின் எல்லைக்கு வெளியே ஒரு கருங்காடு இருந்தது. அந்த கருங்காட்டில் நடுவில் பழைய குடிசை ஒன்றில் சூனியக்காரி வாழ்ந்து வந்தாள். அவள் மனம் முழுவதும் பொறாமையில் நிரம்பியிருந்தது. ஒரு நாள் அவளுக்கு செய்தி கிடைத்தது, இளவரசி பூவிழியின் திருமணம் அடுத்த வாரம் நடக்க இருக்கிறது என்று. அந்த செய்தியை கேட்டவுடன் அவள் கோபத்தில் கத்தினாள். அந்த ராஜ்யத்தின் மகிழ்ச்சியை குலைப்பதற்கு சதியை தீட்டினாள். திருமண நாள் நெருங்கியது. அரண்மனை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. மகிழ்ச்சி, இசை, கொண்டாட்டம் என எங்கும் பரவியது. அடுத்த நாள் அந்த சூனியக்காரி ஒரு முதியவள் போல் உருவம் மாற்றிக்கொண்டு அரசரை கண்டு இளவரசிக்கு தன் கையால் பரிசு கொடுக்க வேண்டும் என்று கூறினாள். அரசரும் அதற்கு பூவிழியை பார்த்து ஆசீர்வதித்து பரிசையும் கொடுத்து விடுங்கள் என்று கூறினார். பூவிழி தனது அறையில் இளவரசர் காண வருகிறார் என்பதற்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். அந்த சூனியக்காரி இளவரசின் அறையின் உள்ளே சென்று இளவரசியிடம், கண்ணே, உனக்கு ஒரு சிறிய பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று மென்மையான குரலில் கூறினார். பூவிழியும் கருணையுடன் அந்த பரிசை வாங்கி கொண்டாள். அந்த சூனியக்காரி, உன் அழகான முடியை நான் பின்னி தரலாமா என்று கேட்டாள். நான் கொண்டு வந்த இந்த தலைஊசியை உன் தலையில் நான் வைக்கலாமா என்று கேட்டாள். பூவிழியும் சிரித்து கொண்டே தன் தலைமுடியை பின்னுவதற்கு கொடுத்தாள். அந்த சூனியக்காரி பின்னி முடித்ததும் தான் பரிசாக கொண்டு வந்த தலைஊசியை மெதுவாக பூவிழியின் தலையில் சொருகினாள். அந்த நொடியிலே பூவிழி அன்னப்பறவையாக மாறிவிட்டாள். சூனியக்காரி சிரித்தாள். உடனே அவள் பூவிழியின் உருவத்தை எடுத்துக்கொண்டாள். அரண்மனைக்கு வந்த இளவரசர் பூவிழி போல் இருக்கும் சூனியக்காரியை பார்க்க வந்தார். ஆனால் பூவிழி உருவில் இருக்கும் சூனியக்காரி பூவிழியை போல் நடந்து கொள்ளவில்லை. அதை கண்ட இளவரசருக்கு ஏதோ தவறாக உணர்ந்தார். இளவரசியின் கண்களில் அவர் கண்ட அன்பு இல்லை. இளவரசிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு அன்று அங்கிருந்து சென்று விட்டார். நாளை வருவதாக சொன்னார். அடுத்த நாள் இளவரசர் இளவரசியை காண அரண்மனை தோட்டத்தில் காத்திருந்தார். அந்த வேளையில் அன்னப்பறவையாக மாறிய பூவிழி அரண்மனை தோட்டத்தில் சுற்றி கொண்டிருந்தாள். பல முறை இளவரசரிடம் உண்மையை சொல்ல முயன்றாள். ஆனால் அவள் பேச முடியவில்லை. ஒரு நாள் அன்னப்பறவை தனது கழுத்தில் இருந்த மாலையை கழற்றி இளவரசரின் காலில் விட்டது. இளவரசர் அதிர்ச்சி அடைந்தார். அது இளவரசர் பூவிழிக்கு கொடுத்த மாலை. அவர் மெதுவாக அன்னப்பறவையை பார்த்தார். அந்த அன்னப்பறவையை பார்க்க இளவரசி பூவிழி போன்றே தோன்றியது. இளவரசர் அன்னப்பறவையின் தலையில் கை வைத்தார். அன்னப்பறவையின் தலையில் ஒரு சிறிய ஒளி மின்னியது. அவருக்கு ஏதோ தவறாக தோன்றியது. பூவிழியாக இருக்கும் சூனியக்காரி வந்தாள். அன்னப்பறவையாக இருக்கும் இளவரசி கொடுத்த மாலையை அவளுக்கு தெரியாமல் மறைத்து வைத்தார். அன்று அந்த ராஜ்யத்திற்கு ஒரு ஞானி வந்திருந்தார். இளவரசர் எல்லாவற்றையும் கூறினார். அதற்கு ஞானியும், அன்னப்பறவையின் தலையில் ஏதோ மந்திர பொருள் இருக்கிறது, அதை நீக்கினால் உண்மை வெளிப்படும் என்றார். அடுத்த நாள் இளவரசர் அரண்மனை தோட்டத்தில் இருக்கும் அன்னப்பறவையை பார்க்க சென்றார். தலையில் மின்னிக் கொண்டிருந்த ஊசியை எடுத்தார். உடனே அன்னப்பறவை பூவிழியாக மாறியது. பூவிழி அழுது கொண்டே நடந்த அனைத்தையும் கூறினார். உடனே இளவரசர் பூவிழியை மரத்தின் பின்னே மறைத்து வைத்தார். பின் இளவரசர் அந்த ஊசியை எடுத்துக்கொண்டு கோபமுடன் சென்றார். ஆனால் தான் கோபத்தை வெளிக்காட்டக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு பூவிழியின் அறைக்குள் சென்றார். அங்கு பூவிழி தன் தலையை பின்னிக் கொண்டிருந்தாள். அவர் மெதுவாக இளவரசியின் தலையில் கை வைத்தார். அவர் கொண்டு வந்த அந்த ஊசியை இளவரசிக்கு தெரியாமல் தலையில் சொருகினார். அந்த இளவரசியாக இருந்த சூனியக்காரி நொடியில் காகமாக மாறினாள். கா கா என்று கத்திக்கொண்டு கருங்காட்டை நோக்கி பறந்தாள். அடுத்த நாள் இளவரசருக்கும் இளவரசிக்கும் சிறப்பாக திருமணம் நடைபெற்றது. மலர் மழை பொழிந்து இசை முழங்கியது.